சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கடக ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விசுவாவச வருடம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்க போகுது. மகிழ்ச்சின்னு சொல்றதை விட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப பெரிய அளவுல விரும்புறது வருமானத்தையோ இல்ல பணத்தையோ கிடையாது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு காலையில எந்திரிச்சோம்னா நம்ம ஒரு நிம்மதியா இருக்கணும், எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாம அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் கடகராசி என்பர்கள். அது எத்தனை ராசி என்பர்களுக்கு அந்த மாதிரி நடக்குது? அது யாருக்குமே நடக்கிறது கிடையாது. நம்ம என்னைக்கு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுலயும் இந்த கடக ராசி என்பர்களுக்கு மிக அதிக அளவு பிரச்சனைகள் ஒண்ணு கிடையாது, ரெண்டு கிடையாது, அப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு முடிஞ்சோடனே இன்னொரு பிரச்சனை. அதுலயும் இந்த அஷ்டம சனியின் பொழுதுல இந்த கடகராசி என்பர்கள் மாதிரி அனுபவிச்ச நபர்கள் யாருமே கிடையாது. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை. திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் பாத்தீங்கன்னா விவாகரத்து, கருத்து வேறுபாடுகள், அந்த மனைவி போய் அம்மா வீட்டுல இருக்கிறது, குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறது, என்னதான் நம்ம முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாத அளவிற்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய தாக்கங்கள் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. யார் யாரெல்லாம் தெய்வ வழிபாட்டுல இருக்கிறாங்களோ, அதே சமயத்துல ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல ஏதாவது தேவையில்லாத ஒரு இல்லீகல் சம்பந்தமான ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய, அதாவது நேர்மையாக தொழில் செய்யாமல் அந்த நேர்மையை விட்டுட்டு வழி தடுமாறி போகக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மிகவும் மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு, 9ஆம் இடம் அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆனாலும் 8ஆம் இடத்துல அந்த ராகு வர்றது பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த இல்லீகலான ப்ராப்ளம்ஸ அதிகப்படியாக ஆக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால மேக்சிமம் நீங்க அந்த எதிர்மறையான விஷயங்களை நோக்கி பயணிக்காதீங்க கடகராசி என்பர்கள். உங்களுடைய எண்ணங்களே பாத்தீங்கன்னா எதிர்மறையை நோக்கி போகாம எப்போதுமே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்திலேயே இருந்தீங்கன்னாலே போரும். இந்த கடகராசி என்பர்களுக்கு மிக அதிக அளவு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். என் பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே சேர்வதற்குண்டான ஒரு நேரமும் இருக்கு கடகராசி என்பர்களுக்கு. உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா, இந்த அஷ்டம சனியின் நேரத்துல பிரிந்த குடும்பங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக சேர்றதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ கோச்சார நிலவரப்படி அந்த அஷ்டம சனியில பிரிந்த உறவுகள் மீண்டும் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் ரொம்ப குறைவான அளவுக்கு தான் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்தாலும், ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வந்துட்டாரு, அதனால வம்பு வழக்குகள் குடும்பம் சம்பந்தமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல சேமிப்புல ரொம்ப கவனமே செலுத்தாதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க வருமானத்தை சேமிக்கணும் அப்படின்ற டயத்தை நோக்கி நீங்க போகும்போது அதுக்கு உண்டான செலவுகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம், அந்த தனஸ்தானத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த சேமிப்பு பழக்கம் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இருக்கிற சேமிப்பே கரையாம பாத்துக்கிறது தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு இந்த வருடமாக தான் இருக்க போகுது. ஏன்னா சேமிப்பு கரையாம இருந்தாலே பெரிய அளவு அந்த கேது பகவான் உங்களை சீண்டவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சேமிப்புகள் எல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருக்க போகுது. ஏன்னா கடந்த காலத்துல வாங்கின கடன் எல்லாமே இந்த காலத்துல அடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம். வருமானம், கடனை அடைக்கிறதுக்கு, வீட்டு செலவுகளை பாக்குறதுக்கு, இப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. எந்த அளவுக்கு நீங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு முழுமையான முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நோய் தொந்தரவுகள் இருக்காது. இல்ல நம்ம அடைச்சுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நோய் தொந்தரவுகளும் அந்த வருமானமாகப்பட்டது தேவையில்லாத விரை செலவு, கடனும் அடைக்காம நீங்க உங்களுக்கு உண்டான சேமிப்பும் இல்லாம வேற எங்கேயோ செலவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அதனால
விரய செலவுகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். காசு பாத்தீங்கன்னா அது தண்ணியா செலவாகும். இது நாள் வரைக்கும் காசே இல்லாம நீங்க இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா காசு வரும். ஆனா அந்த காசாகப்பட்டது கையில நிக்காம எங்க போகுதுன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகளுக்கு உண்டான வளர்ச்சி விஷயத்துல நீங்க அதிகமான முயற்சிகள் எடுப்பீங்க. குழந்தைய கொண்டு போய் நம்ம பெரிய இடத்துல படிக்க வச்சிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உண்டான கல்வி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகுது. குடும்பத்தை பிரிந்து இருக்கிறது அதிகப்படியா துன்பத்தை கொடுக்குமே அப்படின்னு நினைக்காம இந்த வருடம் நமக்கு இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நீங்க ஓரளவு நிதானத்தோடு இருந்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவு துன்பங்கள் குடும்பம் சம்பந்தமாக உங்களுக்கு வராது. கடவுள் உங்களுக்கு குடும்பத்தை பிரிந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறாருன்னா அதுல ஏதோ ஒரு சம்பந்தமான குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு நினைச்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடமாற்றம் செஞ்சுக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால அந்த குடும்பம் பிரியக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதை நீங்க உணர்ந்து அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்க. தொழில் சம்பந்தமான சில அமைப்புகள்ல உங்களுக்கு சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகமான பேர் கடகராசி என்பர்கள் இந்த மீடியால இருப்பாங்க. ஏன்னா கடகராசி என்பர்கள் தான் மீடியால இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவங்கதான் ரொம்ப எப்போதுமே அந்த சென்சிட்டிவா பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால அந்த மார்க்கெட்டிங்லயும் நல்ல ஒரு திறமை உடையவர்களாக இருக்கிறாங்க. அந்த மீடியால இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சியையும் நிறைய ஒரு முன்னேற்றங்களையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆண்டு இந்த விசுவாவச வருடத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா ராகவேந்திரரை அதிகமா பிரார்த்தனை பண்ணுங்க, இல்ல சரபேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த அளவுக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் வராது, கடன் தொந்தரவுகள் வராது. இது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 2 தெய்வ வழிபாடும் பண்ணும்போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இந்த வருடத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. அனைத்து கடகராசி என்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.